ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், மசாலா சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், தொக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லா காயுமே சேர்த்து ஒரு தொக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், பிரித்தாலே சூப்பராக இருக்கும். சூடாக இருக்குது. இது பாருங்கள், பாருங்கள், கோதுமை மாவு தான் எடுத்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, இந்த மாவுக்கு தடுத்து தூள் உப்பு, எண்ணெய் ஒரு டீஸ்பூன், எல்லாம் கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் வாட்டர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விடுங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா கலந்து வச்சுட்டேன். 3 கப்பு மாவு அளவுக்கு பார்த்தாக்கா 1/2 கிலோ மாவு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஊறட்டும் நல்லா. 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். இதை ஜாரில் சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பொடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், 1 கேரட்டு திருகி வச்சுருக்கேன் பாருங்கள். இது கூடவே நம்ம கலந்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மிளகு பொடி பண்ணோம் இல்லையா, சேர்த்துட்டேன். 1 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக மல்லி இலை. இந்த மசாலாவுக்கு மட்டும் தூள் உப்பு சேர்த்துங்க, திட்டமாக சேருங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், கார மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் நல்லா சேர்த்து கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. நல்லா காரமாக தான் இருக்கும். மிளகுத்தூள் சேர்த்துருக்கோம், மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். சப்பாத்திக்கு நடுவில் வச்சு சப்பாத்தி தட்டிடலாம். நல்லா ஊற எடுத்து 1/2 மணி நேரம் எடுத்து நம்ம சப்பாத்தி தட்டிடலாம். இங்கே பண்ணுறது, சப்பாத்திக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை எடுத்துக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை இதே மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி தட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பண்ணி சூப்பராக ரவுண்டாகவே தட்டிட்டேன். மசாலா இருக்கிறதால சப்பாத்தி இந்த திக்னஸ் இருக்கும். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் தட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோசைக்கல் வச்சுருக்கேன், சூடு ஏறட்டும். நம்ம திரட்டி வச்சுருக்க சப்பாத்தியை கொண்டு வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் விடாமல் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விடலாம். இப்போ எண்ணெய் விட்டுடலாம். கொஞ்சம் தீ மிதமாக அனலில் வைங்க. கொஞ்சம் சப்பாத்தி கொஞ்சம் திக்னஸாக இருக்குது.
எண்ணெயெல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி சேர்த்து விடுங்க. இந்த பக்கம் அப்படியே திருப்பி விடுங்க. இந்த சைடு கொஞ்சம் எண்ணெய் விட்டுடலாம். இது பாருங்கள், நல்லா புசு புசுன்னு எழுந்து வரும் நல்லா சப்பாத்தி. பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு சப்பாத்தி. சூப்பராக போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்கிற சப்பாத்தியெல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கேரட்டு சேர்த்து மசாலா சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.